ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிராஃப்ட் மேன் 1 பிளாக் இன்றைக்கி நம்ம பார்ட் 2 தான் போட போகிறோம். இதுதான் கடைசி பார்ட். வாங்க மக்களே போய் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு போடுறதுக்கு உள்ளே போகணும் மக்களே. உள்ளே போயிட்டு நம்ம போட்டுடலாம் மக்களே. போகலாம் மக்களே. இப்போ ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு என்ன பண்ண போகிறோம்னா நிறையா இப்போ வந்து நம்ம ஒரு வீடு கட்டியிருக்கோம் மக்களே. ரொம்ப கஷ்டப்பட்டு மக்களே. கசின் பேசுகிறானா மக்களே, இதான் லாஸ்ட் பார்ட்டு. அதுக்காண்டி இதோட முடியும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஹவுஸ்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கட்டுறோம். ஆமாம் மக்களே. உதாரணத்துக்கு நீங்கள் கிரானின் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா கூட நாங்கள் கட்டித்தரோம். அதாவது கட்டி தர முடியாது, தரணுன்னு தான் ஆசை. இருந்தாலும் காமிக்கிறோம் யூடியூப்பில். மக்களைக்கு பாருங்கள் மக்களே, வீடை ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுறேன் மக்களே. எம்டின்னு போட்டு கதவு மூடுற க்ரீப்பரை வந்துருக்குறோம். அவரை வெடித்து சதுருவான் டப்பு. அப்புறம் நம்ம வீடு உடச்சு. அப்புறம் நமக்கு காண்டேத்துவோம். அப்புறம் இங்கே பாருங்க, இந்த டிசைன்லாம் கஷ்டப்பட்டு நான் கண்டுபிடிச்சேன். ஆமாம் மக்களே. தலைவனை கெட்டினான். அது கண்டுபிடிச்சதோட கெட்டினா தலைவனுக்காண்டி லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. வெள்ளை கடாவில் இதை பெட்ரூம் மக்களே. அப்புறம் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு மறக்காமல் வரும். இதெல்லாம் நாங்கள் தான் மக்களே கண்டுபிடிச்சோம். ராத்திரிலேருந்து தூங்க வேண்டி தான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குகை கட்ட போகிறோம். குகைக்குள்ளே நிறையா இது பண்ண போகிறோம். நம்ம இதை சொல்லுவான்னு பாரு சொல்கிறான். ஆமாம் மக்களே, நம்ம குகை கட்டி அதில் வந்து அவசரத்துக்கு தங்குற மாதிரி ஒன்று பண்ண போகிறோம். அது என்னென்னா ஆட்டோமேட்டிக் டோர்ஸ். அந்த மாதிரி நாங்கள் அப்படி இல்லை, உள்ளே போய்ட்டு இது கல்லுலாம் இருக்கும்ல, நிறைய லைட்டு அதெல்லாம் இருக்கும்ல. அது இப்போ ஒருவேளை இவையெல்லாம் போட்டிருக்காங்க. சரி, அது ஆபத்துக்கு தானே. ஆபத்துக்கு எதாவது உருவாச்சுன்னா இப்போ எதுக்கு இப்படி கட்டுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கட்டி முடிச்சுக்கிறேன். 64 எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்க. ஏன்னா நாங்கள் போய் கஷ்டப்பட்டு வெட்டின மரத்தை. ஆமாம் மக்களே, கஷ்டப்பட்டு வெட்டி அதுவும் சர்வைவலில் பண்ணியிருக்கோம் மக்களே வீடு. ஆமாம், அவனுக்கு க்ரியேட்டிவ் பண்ணுறதே கஷ்டம். நம்ம என் ஊரில் சர்வைவலில் பண்ணியிருக்கோம் மக்களே. ஆமாம் மக்களே. இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போகிறோன்னா உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. சீக்ரெட் பேஸ் மாதிரியா? இப்படி அது கூட உள்ளே நோண்டிகிட்டே போகிற மாதிரி இருக்குமே. உங்களுக்கு தெரியாதா? நீ பெட்டர் உருவாக்கிட்டா. அது இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இருக்க பாருங்க மண். இந்த இது எடுத்துக்கலாமா? இதான மண் உண்டோ? ஆமாம், அந்த கார்டன் மாதிரி பண்ண போறியா? கார்டனில் இல்லை, பொறுப்பு பண்ணுறேன் நான். கேளு. இது இல்லைடா, செவல் தான் ஈஸியாக மண் நோண்டும். ஆமால. செவல் தான். ஆமாம், அது எந்த அது இதான் சரி. இதாக இருக்கும். இது இல்லை, இதானே. செவல் தான் மண்ணை ஈஸியாக நோண்டும். மக்களை யாரும் நம்பிடாதீங்க. இது மைன்கிராஃப்டோட ஃபேக் பார்க்க அப்படியே இருக்கும். ஆமாம் மக்களே. பிளாக் மக்களே. இப்போ இது நோண்டணும் மக்களே. இப்போ பிக்காக்ஸ் வாங்கணும். பிக்காக்ஸ் நாங்கள் ஏற்கனவே வாங்கி அந்த வீடு கட்டி யூஸ் பண்ணதுனால எல்லாம் உடஞ்சிருச்சு மக்களே. ஆமாம் மக்களே. அந்த படிக்கட்டு மாதிரி கட்ட போறியா? வீட்டுக்கு கட்டின மாதிரி. அது கூட இப்படி கட்டினால கேப் மைன் பண்ணி படிக்கட்டு மாதிரி. அதான் ஓகே. நமக்கு லைட்டு தேவை. நம்ம போய் லைட் எடுத்துகிட்டு வரலாம் மக்களே. அது லைட் இல்லையே. இருங்க மக்களே, நான் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து சொல்கிறேன். எடுத்துகிட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் மக்களே. மக்களே எப்படியாவது கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் மக்களே. அதுவும் 64 எடுத்துருக்கோம் கஷ்டப்பட்டு. ஆமாம் மக்களே. இந்த 64 கூட 10 தரல. நாங்கள் இன்னும் அவ்வளோ வேலை பார்க்கணும். ஏன்னா நம்ம பண்ணுறது வந்து ஒரு குகை மாதிரி, சுரங்கம் போகிற மாதிரி. அதுவும் படிக்கட்டு சுரங்கம். உங்களுக்கு கட்டி நான் காட்டேன் மக்களே. கொஞ்சம் தூரம் நான் உங்களுக்கு போய் காட்டேன் எப்படி இருக்குன்னு மக்களே. நாங்கள் கொஞ்சம் தூரம் வந்திருக்கோம் மக்களே, கஷ்டப்பட்டான்னு மக்களே. பிக்காக்ஸ் உடையிற மாதிரி போயிடுச்சு மக்களே. என்ன பண்ண போகிறே தெரில. உடச்சிட்டு வந்து செஞ்சு மக்களே ராத்திரி ஆயிடுச்சு மக்களே. போய் தூங்கணும் மக்களே. பரவாயில்ல, நமக்கு சாமி வராது மக்களே. நம்ம பீஸ்ஃபுல் தான் விளாடுறோம். இதனால தூங்கலாம். ஏன்னா நைட் ஆகிடுச்சு. எப்போவுமே வேலை பண்ணிவிட்டு நைட்டு தூங்குவாங்க. காலையில் எழுந்திரிச்சு பிக்கஸ் பண்ணிவிட்டு கூப்பிடுவோம் உங்களுக்கு மக்களே. நான் ராத்திரி தூங்கி பிக்காக்ஸ் எழுந்திரிச்சு பிக்காக்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் மக்களே. ஓ பாடி விழுந்துருச்சுடா.
எப்படியாவது ராத்திரி தூங்கிட்டு வந்தாச்சு. வாங்க போகலாம். போய் பிக்காஸா அங்கே இருக்குது நம்ம கொகை. அண்ட் இந்த ட்ரிக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இது ஒரு சீக்ரெட் ட்ரிக்கு. அது என்ன ட்ரிக்னா, நீங்கள் மைன்கிராஃப்டில் வந்து என்ன தெரியுமா பண்ணணும், பீஸ்ஃபுல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாம்பிஸ் யாருமே வர மாட்டாங்க. நிறைய பேர் எது தெரியாமல் ஜாம்பிஸ் அடி வாங்கிட்டு இருப்பாங்க. ஆமாம் மக்களே, உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் மக்களே, பார்ட் 3 வரையா 3 இன்னும் அதுக்கு மேலேயும் போடுவோம். அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணணும். அப்புறம் 1K பண்ணுங்க, 1K லைக் டார்கெட். அப்படி நீங்கள் அடிச்சிங்கன்னா அடுத்த வீடியோ போட எங்களுக்கு மோட்டிவேஷன் இருக்கும். ஆமாம் மக்களே, இதெல்லாம் நாங்கள் இதெல்லாம் லைக் போட மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்போம். போட்டுருங்க மக்களே, இவங்க நம்பி தான் இருப்போம். ஃபஸ்ட்டு இந்த லைட் எடுத்து இந்த இடத்துல இப்போ உங்களை இருக்குது லைட்டு உள்ளே போயிட்டு எதுக்கு நான் இப்படி பண்ணுறேன்னா, உள்ளே நிறைய இந்த கல் கிடைக்கிறதுக்கு டைமண்ட் அந்த மாதிரி கிடைக்கும். டைமண்ட் அப்படி கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குது மக்களே. நீங்களும் அப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா வரும் மக்களே. அண்ட் இந்த வீடியோ 1/2 மணி நேரம் நாங்கள் போடலான்னு இருக்கோம். பிளான் இருக்குது. நீங்கள் இது வந்து லாஸ்ட் பார்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் அடுத்த பார்ட் வரும். ஆமாம் மக்களே, இப்போதைக்கு லாஸ்ட் பார்ட். இப்போ வந்து உள்ளே போயிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து இதுவே போதும் மக்களே. இதுலேருந்து நம்ம நேராகவே நோண்ட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் மக்களே எவ்வளோ தூரம் இருக்கும். இதுலேருந்து நம்ம நேராகவே நோண்ட ஆரம்பிச்சிடலாம். நாங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டு கூப்பிட்றோம். கொஞ்சம் தூரம் போயிட்டு நாங்கள் கூப்பிட்றோம் மக்களே. மக்களே எப்படியாவது கஷ்டப்பட்டு நாங்கள் இதுவரையும் வந்துட்டோம் மக்களே. ஆனால் இருட்டாக இருக்குது. போகிறோம் மக்களே, டார்ச் லைட் இருக்கும் நம்மக்கிட்ட 60 இருக்குது. இது 10 நினைக்கிறேன். இது முடிஞ்சிச்சுன்னா இந்த எபிசோடே முடிஞ்சிடும். அப்படி எப்படியா கொஞ்ச நேரம் இருக்குது. வெளிச்சம் இருந்தாலும் நமக்கு உயிர் வருது. நல்லா நல்லா எடுத்து எல்லாமே சாப்பிட்றதுலாம் கரெக்டாக இருக்குமா ஜோசின்? ஆமாடா. இதே உண்மையான பேர் உங்களுக்கு தெரியுதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வேணா உங்களுக்கு போட்டு ஒரு பேர் தெரிஞ்சுக்கிறேன். என் பேர் ஜோசின், என் பேர் அஸ்வின். கேட்டுக்கோங்க, பேர் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் பேர் அஸ்வின் மட்டும் இல்லை, அஸ்வின் குமார். சரியா மக்களே, இப்போ ஃபஸ்ட்டு பேரை சொல்கிறக்குள்ளே இது பிக்கஸோடைய போகும்போது வந்து மேலே போயிடலாம். நாங்கள் மேலே போயிட்டு பிக்கஸ் ரெடி பண்ணிட்டு கூப்பிட்றோம். ஆமாம் மக்களே, மேலே போயிட்டு பிக்கஸ் ரெடி பண்ணி சொல்கிறோம். மக்களே மக்களே இன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டு நான் பிக்கஸ் ரெடி பண்ணிட்டேன். கஷ்டப்பட்டுலாம் இல்லை மக்களே, நம்ம ஏற்கனவே கல்ல தான் தோன்றோம். அதனால் அதுவே நிறைய இது வந்திருக்கு. டார்ச் உடச்சிட்டு கொஞ்சம் அதுவே நிறைய இது வந்ததுனால ஈஸியாக தான் பண்ணிட்டு வந்திருக்கோம் மேலே போய். ஆனால் மேலே போக கொஞ்சமாக கஷ்டமாச்சு மக்களே. ஆமாம், மேலே தலை இடிக்குது மக்களே போக போக. ஆமாம் மக்களே, அது கொஞ்சம் ரெடி பண்ணுவோம். இந்த பார்ட் வந்து ஒரு 5 வரை தான் போகும் மக்களே. நீங்கள் கமெண்ட் போட தான் இந்த பார்ட்டு கூடும். நீங்கள் கமெண்ட் போடுங்க, நான் பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிடலாம். அண்ட் நான் அப்பப்போ தான் ஊரில் இருந்து வருவேன் மக்களே. ஆமாம் மக்களே, ஏன்னா நான் வந்து எங்கே இருக்கேன்னா, நான் வந்து ஆரப்பாளையத்தில் இருக்கேன். இவன் வந்து முசாப்பாண்டி காம்பவுண்ட் மதுரையில் இருக்கா. அதனால் நான் அப்பப்போ தான் லீவுக்கு வருவேன். அப்போ தான் முடியும். ஆமாம் மக்களே, நாங்கள் சனி ஞாயிறு கிழமை மட்டும் நாங்கள் டெய்லி போடுவோம் மக்களே. ஞாயிறு கூட அவ்வளோ முடியாது, சனி வேணால் போடுறோம். அப்போ ஸ்கூல் வச்சுருவாங்க. அதுவும் 10th வரை தான். ஏன்னா 10th மேலே ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூலு, ஞாயிற்றுல சனிக்கிழமை ஸ்கூலு. ஆமாம் மக்களே, அது வேறு காண்டேர். சனிக்கிழமை ஸ்கூல் வச்சுருவாங்க. அது வேறு. ஆமாம் மக்களே, லீவ் டே போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் முடியும். ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குதுடா. கீழே போய் பார்ப்போமா? போகலாம். ஆனால் பார்த்து எதுவும் வந்துருக்குடா. கேவ் வந்திருக்கு. இப்படியே குதிச்சின்னா செத்துருவேன். அதுதான் எனக்கு பிளான் இருக்குடா. இங்கேருந்து குதிச்சா சாக மாட்டேன்டா. கேவில் டார்ச் தேவை, கையில் வை. ஆமாம் மக்களே, கோல் கிடச்சிருக்கு மக்களே நமக்கு. நம்ம மைன்கிராஃப்டை முடிக்கிற வரை பார்த்து போனாலும் எனக்கு ஒரு ஐடியா. நான் ஒரு 20 நிமிஷம் கோல் இருந்துச்சுன்னா நம்ம போர்ட்டல் ஓப்பன் பண்ணி போய் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அடிக்கலாம். அடிச்சு தம்சம் பண்ணுவோம். அப்படி நல்ல இடமா கிடச்சிருக்கு. ஆமாம், ஃபஸ்ட்டு லைட் ஆன் பண்ணணும். டார்ச் நம்மகிட்ட எத்தனை இடம் இருக்குது? டார்ச் இடுறோம். டார்ச் இதுக்கெல்லாம் வேஸ்ட் பண்ணுவாங்களா? இருட்டா இல்லையாடா? அதுதான் போதும். இங்கேருந்து நாங்கள் போடுவோம் மக்களே. அதுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு பிளான் இருக்குது. நான் கேவ் மைனிங் பண்ணது போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே அவ்வளோவா கிடைக்கிற மாதிரி இல்லை. ஆமாம் மக்களே, நாங்கள் இந்த இடத்த அடித்து விட்டுட்டு போகலாம். அதுக்கு பதிலாக இது ஒரு சீக்ரெட் பேஸ் மாதிரி வச்சுக்குவோம். ஆமாம் மக்களே, ஆபத்துன்றப்ப வந்துக்கலாம். ஒரு கதவு மட்டும் செஞ்சுட்டு வந்து அங்கே போட்டுருவோம்.
ஆபத்துன்றப்போ ஆமாம் மக்களே, நான் கதவை மட்டும் செஞ்சுட்டு வந்துடுறேன் மக்களே. மக்களே எடுத்துகிட்டு வந்துட்டோம் மக்களே. ஆமாம் மக்களே, எடுத்துகிட்டு டோரை இல்லை ஆனால் நமக்கு ஒரு பிளாங்குக்கு 3 இது கிடச்சிருக்கு மக்களே. ஆமாம் மக்களே, நீங்கள் ஒரு டோர் செஞ்சீங்கன்னா 3 டோர் உங்களுக்கு ரெண்டு டோர் உங்களுக்கு இலவசம்னு கொடுத்துருவாங்க. ஆமாம் மக்களே. அவன் இந்த பூட்டிட்டே மக்களே. மைன்கிராஃப்டில் என்ன தான் ஸ்கின்னுக்கு காசு கேட்டாலும் கொஞ்சம் நியாயமாக தான் இருக்கீங்க. ஆமாம் மக்களே, பார்ட் 1 யார் பார்க்காம இருக்கிறோம், பார்ட் 2 பார்க்க உங்களுக்கு புரியாது. போய் பார்ட் 1 பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம போஸ்ட் போட்டிருக்கோம், அதில் பார்த்துக்கோங்க மக்களே. அதே இடம் தான் மக்களே, இது இந்த இடத்துல தோண்ட தேவைன்னு நினைக்கிறேன் மக்களே. வாங்க நம்ம போகலாம் மேலே. ஆமாம், நாங்கள் இடிக்கிறதுன்னு சொல்கிறோம். இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் இந்த கேம் பிளே முடிஞ்சிடும் மக்களே. மக்களே நாங்கள் இடிக்குதுன்னு சொன்னது பொய்யெல்லாம் இல்லை மக்களே. இப்போ பாருங்க இல்லையா, அந்த பாருங்க போகும்போது மண்டை இடிக்குது மக்களே. இங்கே பாருங்க, இதுதான் ரெடி பண்ணு மக்களே. நீ பார்ட் 3 அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்ட் 3 போட்டுருவோம். அங்கே செம்மறி இடம்லாம் இருக்குது மக்களே. இதுவே நம்ம வெட்டுக்கு எம்மாதிரி இங்கே கிடச்சிருச்சுன்னா நம்ம ஈஸியாக போட்டு வைக்கிருக்கலாம். அதை ஆமாம் பரவாயில்ல. இப்போ தான் நமக்கு எல்லாம் அங்கே ஏதோ பிளாங்க் மாதிரி இருக்குடா. உங்க இங்கே திருப்பி பாரு, அங்கே ஏதோ தரையில் பிளாங்க் மாதிரி இருக்குது. அதை உடச்சு பாரு. நமக்கு ஏதாவது அன்ஃபார்ச்சுனேட்லியாக லக்கியாக கிடைக்குமா இல்லை நல்லா இருக்காதா? வித்தியாசமாக இருக்கே. நான் இந்த இது உடச்சி சும்மா வச்சேன், ஒன்றுமே இல்லை. உள்ளே போய் பார்ப்போமா? இது புது கேவ் மாதிரி இருக்குடா. விடு மக்களே, ஒருவேளை நாங்கள் உடஞ்சிருச்சுன்னு தேவைப்படாத பொருளெல்லாம் அதில் தூக்கி போட்டோம். அது அங்கேயே இருக்கட்டும், நமக்கு தேவைப்படும் ஃபியூச்சரில் கூட. ஆமாங்களே, நாங்களாம் கொஞ்சம் ரெடி பண்ணி போட்டோம். ஆமாம், பாதி நேரம். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியாது, இப்போ நம்ம அந்த இடத்துல பொருள் போட்டோம்னா அது இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் காலியாக போயிடும். ஆமாம் மக்களே. மக்களே, இந்த கேம் பிளே போய் முடிச்சிடலான்னு நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட கேட்குறேன். வேண்டாம் மக்களே. முடிச்சிடலாம்டா, ஏன்னா இன்னும் என்ன செய்யறதுன்னு தெரில மக்களே. லாஸ்ட் பார்ட் தான் மக்களே. நீங்கள் கமெண்ட் பண்ணுறவரை அடுத்து போட மாட்டோம், அதனால 1/2 மணி நேரம் இருக்கும் மக்களே. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் மக்களே. நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. நம்மளோட சேனல் பேர் வந்து எம்டி. பார்ட் 1 பார்க்கறவங்க போஸ்ட்டில் இருக்குது, அதை பார்த்துட்டு அப்படியே பார்த்துக்கோங்க. ஆமாம் மக்களே, போஸ்ட்டை நாங்கள் போட்டு விட்ருவோம். பாய் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே ப்ளீஸ். ஆமாம் மக்களே, என்ன வேணும்னா நம்ம பார்ட் 3 உடனே போடலாம் மக்களே. 1 மணி நேரம். பாய் மக்களே. ரொம்ப நேரம் பேச முடியல மக்களே, வாய் வலிக்குது மக்களே எனக்கு. பாய்.